என் மாம் எடுத்த முடிவு சரியா தப்பான்னு எனக்கு தெரியாத லக்ஷ்மி. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். அவங்க பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ஒவ்வொரு நாளும் கிடந்து தவிக்கிறாங்க. தான் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு துடிச்சு போறாங்க. இப்பவும் அதை நினைச்சுதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. லக்ஷ்மி, எனக்கு கண்டங்கள் இருக்குன்ற பயத்துல தான் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க என் மாம். அப்போ அவங்க சுயநலத்துக்காக தான் அப்படி பண்ணாங்க. ஏன்னா அப்போ அவங்க என்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உன்னை பத்தி ஒரு துளி கூட யோசிக்கல. ஆனா இப்போ என் மருமகளும் நல்லா இருக்கணும், என் மருமகளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, என் புள்ளனால என் மருமக உயிருக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு புள்ள மேல எவ்வளோ அக்கறையா இருந்தாங்களோ மருமக மேலையும் அதே அக்கறையோட யோசிக்கிறாங்க. அவங்க பார்வையில அவங்க உனக்கு நல்லது பண்றதா நினைக்கிறாங்க. உன் சந்தோஷத்துக்காக இதெல்லாம் பண்றதா நினைக்கிறாங்க. என் மாம் செய்யற காரியம் உனக்கு பிடிக்கலனாலும், அவங்க எடுத்த இந்த முடிவுல உனக்கு மரியாதை இல்லைனாலும், தயவு செஞ்சு அவங்கள மட்டும் வெறுத்துறாத லட்சுமி. ஒரு நிமிஷம் நில்லுங்க. அத்தை எடுத்த முடிவு சரியா தப்பாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் எனக்கு உயிர் கொடுத்த தாய், இன்னொரு பக்கம் நான் தாலி கட்டின பொண்டாட்டி. நான் யாரு பக்கம் பேசினாலும் இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும். கொடுத்த வாக்க கடைபிடிச்சு வாழணுமா, கட்டின தாலிய மதிச்சு வாழணுமான்னு யோசிக்க முடியாத நிலைமையில தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தருக்கு நியாயம் செஞ்சா இன்னொருத்தருக்கு எங்க அநியாயம் நடந்துருமோன்ற பயத்துல நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ரெண்டு விதமான யோசனைகளுக்கு நடுவுல மனசு என்ன பண்றதுன்னே தெரியாம துடிக்குது லக்ஷ்மி. யார பத்தி நான் யோசிக்கிறது, யாரு பக்கம் பேசுறதுன்னு தெரியாத நிலைமையில என் இதயமே நின்னு போயிடு போல இருக்கு லக்ஷ்மி. என்ன பண்றதுன்னே தெரியாம சுவாசிக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். அதனாலதான் எது சரி எது தப்புன்னு யோசிக்க முடியாம இருக்கு.